தமிழகத்தில் 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் திருவிழாவின் முதல் நாள் போகி பண்டிகை ஆகும். இது மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போகியின் தாரக மந்திரம். வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றி வீட்டை சுத்தம் செய்து மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் நீக்கி புதிய தொடக்கத்தை வரவேற்பதே இதன் நோக்கம். இந்திர வழிபாடு. மழைக்கு அதிபதியான இந்திர பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பழங்காலத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. நல்ல விளைச்சல் தந்தமைக்காகவும் அடுத்த ஆண்டு நல்ல மழை பெய்ய வேண்டியும் விவசாயிகள் இறைவனை வழிபடுவர். போகி என்று செய்யப்படும் சடங்குகள் 3. 1. போகி மேளம் மற்றும் தீ மூட்டுதல். அதிகாலையில் வீட்டின் முன் பழைய பொருட்களை குவித்து தீ மூட்டுவார்கள். அப்போது சிறுவர்கள் போகி மேளம் கொட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவர். 2. காப்பு கட்டுதல். வீட்டின் கூரையில் அல்லது வாசலில் வேப்பிலை, ஆவாரம் பூ மற்றும் பூலா பூ ஆகியவற்றை சேர்த்து காப்பு கட்டுவார்கள். இது கிருமிநாசினியாகவும் வீட்டிற்கு பாதுகாப்பாகவும் கருதப்படுகிறது. 3. வீடு அலங்காரம். வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து வாசலில் அரிசி மாவினால் கோலமிட்டு காவி தீட்டி அழகுபடுத்துவார்கள். ஒரு முக்கியமான குறிப்பு தற்போது பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர்களை எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுகிறது. எனவே இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையில்லாத இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டும் எரித்து போகியை கொண்டாடுவது சிறந்தது. இது போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.